அந்த ப்ரைஸு நம்ம இந்தியா பே பண்ணோம். ஆனால் என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, அவ்வளோ அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப்பை எடுத்துட்டு நம்ம சீஸ்ஃபயர்னு போயிட்டு போரை நிப்பாட்டிட்டு அதை ஒரு ஈகோ இல்லாமல் நம்ம அந்த போரை விட்டு நடந்து அமைதிக்கு வந்தோம். இந்த மாதிரி இது ஒரு செயல். இந்த மாதிரி 9 பாயிண்ட்டை நாங்கள் பார்க்குறோம். எந்தெந்த லெவலில் எந்தெந்த ஏரியாவில் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடிஜிக்கு வந்து ரெக்கக்னிஷன் தேவை. இப்போ இந்தியாவை டிஜிட்டலைஸ் பண்ணி எல்லாத்தையுமே டிஜிட்டலைசேஷனுக்கு கொண்டு வரணும்னா அர்த்தம் என்னன்னா, ஒவ்வொரு ஆளையும் வந்து நம்ம ஒரு மனிதனா இப்போ நம்மளால பார்க்க முடியுது. மொத்தமாக எந்த அளவுக்கு வந்து நம்ம எல்லாத்தையுமே நம்ம பாவர்ட்டியிலிருந்து தூக்க முடியுங்கிறத வச்சு அதை அப்படி நம்ம அந்த 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 ஸ்ட்ரென்த் கொடுத்தது டிஜிட்டலைசேஷனில். இதே டிஜிட்டலைசேஷன் இப்போ மோடிஜி வந்து மற்ற நாட்டுக்கும் ஷேர் பண்ணுறாரு, நம்ம இந்தியா ஷேர் பண்ணுது. அப்போ உலகத்துக்கு எந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கும். அதே சமயத்தில் இன்டர்நேஷ்னல் யோகா டேன்னு சொல்லி மோடிஜி அமைச்சரில் இதுவரைக்கும் யுனைடெட் நேஷன்ல ஒரு தடவை கூடியும் இத்தனை நாடு சேர்ந்து ஒரே சமயத்தில் எஸ்ன்னு சொல்லி வந்தது இன்டர்நேஷனல் யோகா டே தவிர வேற எந்த இவெண்ட்டுமே இல்லை. அப்படி எல்லா நாட்டுக்கும் சேர்த்து இன்டர்நேஷனல் யோகா டே கொடுக்கும் போது நம்ம கல்ச்சரும் உள்ள போது, ஆனால் யோகா மூலமா ஹெல்த் மட்டும் இல்லை, நல்ல மனசும் கரெக்டாக வரணுங்கிறத வச்சுதான் யோகா கொடுக்குது. இப்போ ஒரு அமெரிக்காவில் ஒரு மேகசின் இருக்கு, யோகா ஜேர்னல்னு ஒரு மேகசின் இருக்கு. அதில் என்ன பார்க்குறாங்கன்னா, சப்ஸ்கிரைபர்ஸை பார்க்கும்போது எல்லா மேகசின் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த யோகா ஜேர்னலில் படிக்கிறவங்களுக்கு இன்கம் கூட அப்படின்னு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யோகா பண்ணும்போது நல்ல மனசோட பண்ணும்போது நல்லபடியாக வந்து அவங்க லைஃப்பையும் உண்டாக்குது, பெரிய மனசு கொடுக்குது அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த யோகா வந்து நம்ம நாட்டுக்குரிய யோகா வந்து கொடுக்கும் போது நம்ம ராஜராஜ சோழன், நம்ம சோழ நாடு இந்தோனேஷியா வரைக்கும் இருக்கும்போது எதனால இன்னமும் நம்ம கல்ச்சர் அவங்க மேல தூக்கி வைக்கிறாங்கன்னா அதுக்குரிய பெனிஃபிட்னால, அந்த பெனிஃபிட் இருந்ததுனால தான் இன்னும் நம்ம கல்ச்சர் வந்து அங்க நிற்குது. அதுவும் அன்பு மூலமா போன கல்ச்சர். இதே இப்போ நம்ம யோகா மூலமா நம்ம பண்றோம். அப்போ இன்டர்நேஷனல் யோகா டேங்கிறது வந்து ஒரு ஸ்டெப். யோகா எதுக்கு பண்றோம்? நம்ம கான்சியஸ்னஸை கூட்டுறதுக்கு, நம்ம கான்சியஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு. அப்போ டெக்ளரேஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ்ங்கிறது இன்டர்நேஷனல் யோகாக்கு அடுத்த ஸ்டெப். டெக்ளரேஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ்ங்கிறது வந்து இப்போ அமெரிக்கால டெக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இருக்கு. தட் இஸ் ஃப்ரீடம் ஃபார் அ நேஷன். டெக்ளரேஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ்ங்கிறது வந்து இன்ட்ரின்சிக் இன்ஹெரண்ட் ரைட் எல்லா மக்களுக்கும் உலகம் முழுவதும். இதுதான் டெக்ளரேஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ். இதுல வந்து நம்ம நோபல் பீஸ் பிரைஸ்னு சொல்லும் போது பீஸ்ங்கிற வார்த்தை கான்சியஸ்னஸ்னால தான் நடக்கும், வரும், இருக்கும். கான்சியஸ்னஸ் இல்லைன்னா அந்த வார்த்தை பீஸுக்கே இடமே கிடையாது. அதனால தான் இந்த டெக்ளரேஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ்ங்கிறது வந்து பிரைம் மினிஸ்டர் மோடிஜியை நோபல் பீஸ் பிரைஸ்க்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம்.
இப்போ நமக்கு ஒரு 9 பாயிண்ட் இருக்குங்க டெக்ளரேஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸில். அந்த பாயிண்ட் வேணால் நான் எடுத்து சொல்கிறேன். இதில் நமக்கு வந்து நிறைய ஏரியாஸ் இருக்குது. மொத்தம் 9 பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த 9 பாயிண்ட்டும் வந்து நாங்கள் டீட்டெயில் பண்ணி ஒரு சோர்ஸ் சைட்டேஷன் கொடுத்து பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்கோம். இந்த டீட்டெயிலில் 9 பாயிண்ட்ஸ் வந்து ஆராய்ச்சி பண்ணி அதை பார்த்து அந்த ஒவ்வொரு விஷயத்தை அவர் செஞ்ச விஷயத்தை ஆராய்ச்சி பண்ண பிறகு தான் இதுக்கு ஒரு முடிவுகளை நாங்கள் எடுத்துக்கிறோம். நான் இப்போ சொன்னது ஒரு எஸ் இந்தியா மட்டும் இல்லை, ஒரு உலக நாடுகளில் அமைதி ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் இருக்கிறா, அதுக்கான ஒரு அமைப்பாக பிரைம் மினிஸ்டர் மோடி மேல வந்து மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் வந்து இந்தியாவில் வந்து 20 கண்டிப்பாக இருந்து மிக முக்கியமான குற்றச்சாட்டு கோதுரா ரயில் இருக்கு சம்பவத்தில் அவருடைய இன்வால்மெண்ட் இருந்தது அப்படின்றது ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டு. அப்படி இல்லைங்களே. இரண்டாவது, இன்னைக்கு அவர் தலைமையிலான இருக்கக்கூடிய பிஜேபி வந்து பல்வேறு மாநிலங்களுக்கு தமிழ்நாடு அவங்க ஆளக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாநிலங்களில் ரிலீஜியஸ் சார்ந்த விஷயங்கள்ல மதம் சார்ந்த விஷயங்கள்ல அவங்க வந்து பாகுபாடு காட்டாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டு. இன்னொன்றும் அங்க இருக்கக்கூடிய மைனாரிட்டி பீப்புள்ஸ் வந்து இன்னும் வயசு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் தொடர்ச்சி அனுபவித்து நீங்க எந்த அடிப்படையில் வந்து அவருக்கு மோதல் சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்றது இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் உட்படுவீங்க. உங்களுடைய அமைப்பு சார்ந்த ஒரு கிரைட்டீரியா வந்து 9 இதை வந்து ரிசர்ச் பண்ணி தான் வந்து அவர் கொடுக்கணும்னு இந்த மாதிரியான விமர்சனங்களும் அவர் மீது வைக்கப்படுது. அதை வந்து நீங்க ஆராய்க்கலாம். இப்போ யோசனை பண்ணி பாருங்க, நீங்க குற்றச்சாட்டு சொல்றீங்க, இதெல்லாம் கோர்ட் மூலமாக தானே வந்துச்சு. அடித்தடி வழியே வரலையே, கோர்ட் மூலமாக தானே ரிசால்வ் பண்ணோம். அதே மாதிரி இன்னைக்கு இந்த ராம் மந்திருங்கிறது கோர்ட் மூலமாக தான் வந்துச்சு. ஆனால் ஆரம்பத்தை பாருங்க எந்த அளவுக்கு வயலண்ட்டாக போயிருந்துச்சுன்னு. மற்ற நாடுனா இந்த மாதிரி கோர்ட் வழியாக பண்ணியிருக்க முடியுமா? 1. 2, கோர்ட்டே வந்து அப்சால்வ் பண்ணியிருக்கு. அப்போ குற்றச்சாட்டுன்னு திருப்பி சொல்றது கண்டெம்ட் தானே. என்னதான் இருந்தாலும் கோர்ட் ஹஸ் அக்ரீட். As the court has given its prediction. Now to say that this was a criminal thing, to mention this is contempt, because the court itself has basically mentioned this, so there's no place for anyone to mention this as a reason. Most important is we are a land of law and order, and all of whatever has been the objection or whatever has been, which is natural. We are democratic, so you will have your voice. So in your voice, you've utilized the court, and the court has given a verdict. No, he is not guilty. So if that is the case, then why bring it up at all? You cannot, as in democracy, bringing it up is contempt. So looking forward into the positives of what it is, we are looking at the net result. What is the net result? The net result is we have a leader who will inspire generations to come by way of his initiatives. Now, if for instance, when Prime Minister Modi is abroad, especially in Muslim majority nations, he is respected, he is loved. Why? Because from the depth of everything else, he has been a leader of coexistence. Now, India has been that of coexistence. It's only now that when we take out where we are strong, like yoga, where we are strong, like a digitalized economy, our software power, our intelligence, now it's coming out to shine in the world. Creating that space for this is what we would want to appreciate. Thank you. உலக நாடுகளுக்கு கொண்டு போகிறதுக்காக தான் வந்து எப்போவுமே நோபல் பீஸ் ப்ரைஸ்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்து அவங்களுடைய ஜூரி தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. வேற எந்த ரெக்கமெண்டேஷன்ஸும் அதில் என்டோர்ஸ் பண்ணவே முடியாது.
அதனால தான் நாங்கள் வந்து ஒரு டிஓசிஎம் டிக்ளரேஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்ல ஒரு 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 வெப்சைட் மாதிரி வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து அப்படியே க்ளவுடில் போட்டிருக்கோம். ஸோ இதில் யார் வந்து பார்த்தாலும் மோடியினுடைய இந்த மாதிரியான சாராம்சங்களுக்கு ஒத்து போறாங்கன்னா அவங்க நான் எனக்கு ஒத்து போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஃபார்மே அவங்க சப்மிட் பண்ணலாம். அதாவது அவங்களுடைய கருத்தை அதில் பதிவு பண்ணலாம். இந்த மாதிரி கருத்து பதிவுகளை மொத்தமாக கலெக்ட் பண்ணி ஓகே அதை வந்து நாங்கள் பப்ளிஷ் பண்ண போகிறோம். ஓகே இத்தனை மக்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை இப்படி பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு அதுக்காக தான் இதை எடுத்துருக்கோம். கண்டிப்பா அப்படிதான் இந்த சைட்டே இருக்கு. அதாவது எதிர்ப்பு வந்து எல்லா பத்திலையும் கிடையாது இல்லை. நீங்க எவ்வளவு பெரிய எதிர்பார்க்கணும்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ ஒரு இடத்துல இருக்கணும், ஒரு 10 பேர்ல 10 பேர்ல 2 பேர் தானே இருக்காங்க. அப்ப 8% அது பாஸ் தானே வரும். அப்ப நம்ம எல்லாத்தையும் அதை சொல்ல முடியாதுல்ல. கரெக்ட் சார். அதனாலதான் சொல்றேன், இந்தியான்றது மட்டும் இல்லாம குளோபலைஸ்டா எடுத்துட்டோம். இந்த என்ஆர்ஐஸ் இருக்காங்க யூஎஸ்ல, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே இப்போ இப்போ இந்த நம்ம 9 பாயிண்ட் கான்ஷியஸ்னஸ் சொல்றோம். இந்த கான்ஷியஸ்னஸ் சொல்றதை பொறுத்த அளவில் இது வந்து குளோபல்னு சொல்றதுக்குரிய தப்பு. நம்ம எல்லா மனிதனுக்கும் வேணுங்கிற ஒரு எண்ணம் எல்லா மனிதனும். இப்போ நான் வயலன்ஸ்னு சொல்கிறோம். நம்ம நாட்டில் நான் வயலன்ஸுங்கிறது வந்து ஒரு வே ஆஃப் லைஃப். மகாத்மா காந்தியை வந்து காந்திஜியை வந்து நம்ம இந்த நாட்டுக்கு இந்த நாட்டினோட ஃபவுண்டிங் ஃபாதர்னு ஏன் கூப்பிட்றோன்னா அஹிம்சானால. ஆனால் இந்த கான்செப்ட் ஆஃப் அஹிம்சா வந்து எல்லாத்துக்கும் புரியுது. மகாத்மா காந்திஜி இருக்கும்போது ரொம்ப பாப்புலரான லீடராக இருந்தார், ஏன்னா அஹிம்சாங்கிறதுனால. ஆனால் மற்ற நாட்டில் வந்து அஹிம்சாங்கிறது வந்து அந்த வார்த்தை அஹிம்சாங்கிறது வந்து ஒரு வார்த்தையாக தான் இருந்துச்சே தவிர ஒரு வே ஆஃப் லைஃபாக இல்லை. டெக்ளரேஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்ங்கிறது வந்து எல்லா மக்களையுமே நம்ம ரீச் பண்ணி இந்த பிரின்சிபிள் கொடுக்குறோம். முதல் பிரின்சிபல் 1 அஹிம்சா. 2 சின்ன பிள்ளைங்களை நம்ம பாதுகாக்கிறோம். எஜுகேஷன் எப்படி எஜுகேஷன் என்ன ஏதுன்னு பார்க்குறோம். வெல்ஃபேர். 3 உமன்ஸ் ரைட்ஸ்னு சொல்கிறோம். இதெல்லாம் வந்து எல்லா மக்களுக்கும் எப்படியேப்பட்ட மனிதனுக்கும் தேவையானது தானே. 4 வயசானவங்களுக்கு மரியாதை கொடுக்குறோம். இந்த கான்செப்ட் வந்து நம்ம நாட்டில் இருக்கு, சைனாவில் இருக்கு, ஈஸ்டர்ன் பிலாசபியில் இருக்கு. வெஸ்டர்ன் பிலாசபியில் அவ்வளோ கிடையாது. அதே சமயத்தில் யூனிட்டின்னு சொல்றோம். எல்லா மனிதனும் ஒன்றுன்னு சொல்றோம். நீ எந்த சாமியை கும்பிடு, நம்ம ஒன்று தான், யூனிட்டி. அதே மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் தாட். நான் சாமியை கும்பிடுவேன், எந்த சாமியை கும்பிடுறேன்னு எனக்கு இருக்கோ, நான் சாமியை கும்பிடவும் மாட்டேன், அது வந்து என்னோட ரைட், ஃப்ரீடம் ஆஃப் தாட். அதே சமயத்தில் எல்லா ஆர்கனைசேஷன்லையும் வந்து நம்ம சொல்கிறோம், எங்கெங்கே வந்து எல்லாம் சேர்ந்து வேலை பார்க்குறோமோ, கான்ஷியஸ்னஸோடு சேர்ந்து வேலை பார்க்குறோமோ, அது வந்து முக்கியம்னு. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து யூனிவர்சல் பிரின்சிபிள்ஸ். அதே மாதிரி நம்ம எர்த் சொல்கிறோம், சஸ்டெயினபிலிட்டி, கிளைமேட் சேஞ்சுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து தான் நம்ம ஆக்ஷன் பண்ணணும். எங்கே கான்ஷியஸ்னஸ் இருக்கோ அங்கே சொல்யூஷன் இருக்கு. இப்போ ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இருக்காரு. அவரோட இன்சைட்டும் உள்ள ரிசர்ச் பேப்பரும் பார்த்தீங்கன்னா உயர்ந்த லெவல்ல இருந்து யோசிக்கிறாரு. அந்த உயர்ந்த லெவல்ல இருந்து யோசிக்கிற மனசு எல்லாத்துக்கும் அந்த கெப்பாசிட்டி இருக்கு, கான்சியஸ்னஸ்ல இருக்கு. இது வந்து நம்ம நாட்டுக்குரிய ஒரு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பண்பாடு. எல்லாத்துக்கும் அந்த கெப்பாசிட்டி இருக்கு, பொட்டென்ஷியல் இருக்கு.
இதுதான் டெக்ளரேஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். எல்லாத்துக்கும் எல்லா மனிதனுக்கும் நம்ம ரீச் பண்றோம். அந்த கூட கொடுத்துட்டாங்க வந்து மாட்டுக்கு சாப்பிடக்கூடாது தடை போடுறீங்க, தேசியம் சொல்லி தடை போடுறாங்க சில மாநிலங்களில். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல எல்லாருமே ஃப்ரீடமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்களா? எது ஃப்ரீடமாக இருக்கணும்? மக்கள் எந்த ஃப்ரீடமாக எந்த விட்டுருக்கீங்க சொல்லுங்கள். ஃப்ரீடமாக இருக்கணும் தான் இப்போ எங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க சார். பேசுறது இந்த சுதந்திரம் சுதந்திரம் ஒன்று கிடையாது. பட் எல்லா இடத்துலையும் அப்படி கிடையாது. சாப்பாடு அது சாப்பாடு இது சாப்பாடுலாம் கிடையாது. ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொருத்தவங்களுக்கு மாறி அப்படி எல்லாத்தையும் அவங்க சொல்லலை. இல்லை, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொருவரோட இப்போ நான் என்ன சாப்பிடணும் நான் தான் முடிவு பண்ணுறேன். சரிங்களா? நீங்க என்ன சாப்பிடணும் நீங்க தான் முடிவு பண்ணுறேன். கரெக்ட். நான் என்ன கடவுளை கும்பிடணும், நான் என்ன ட்ரெஸ் பண்ணணும் நான் தான் முடிவு பண்ணுறேன். ஆமாம். அப்போ இந்த மாட்டுக்கறி பிரச்சனை, தேசியம் பிரச்சனை நிறைய இடத்துல வந்து தலித் சமுதாயத்துக்கு வந்து தாக்கப்பட்டுக்கிறாங்க. கோவிலுக்குள்ள சர்ச்சுக்கு மேலே ஏறி சாமி கொடி ஆடுறாங்க. இப்போ இதெல்லாம் சுதந்திரமா? இதெல்லாம் உங்களோட சுதந்திரம் சொல்லுவாங்க. ஓகே, அப்படி இது வந்து நாங்கள் வந்து ஒரு இந்த நோக்கம் வந்து நோபல் பரிசுன்னு பேசியிருக்கோம். அதாவது காரணம் எங்களுடைய சொல்கிறேன் சார் சொல்கிறேன் ஓகே. இப்போ இந்த நீங்கள் சொல்கிறது எல்லாம் வந்து பாயிண்ட் ஆஃப் கான்ஃப்ளிக்ட்னா என்ன சொல்கிறீங்கன்னா, உங்கள் ஒவ்வொரு ஆளுக்கும் நம்ம ஒரு வே ஆஃப் லைஃப் இருக்குது, நான் ஒரு வே ஆஃப் லைஃப் இருக்குது. அந்த பாயிண்ட் ஆஃப் கான்ஃப்ளிக்ட்டை தான் அட்ரஸ் பண்ணுறதுக்கு டெக்ளரேஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் இருக்குது. எப்படின்னு சொல்கிறோன்னா, இப்போது ஒரு நம்ம சேர்ந்து வாழணும்னா அப்போது சில பிரின்சிபல்ஸ் இருக்குது. இப்போ நமக்குள்ள ஒரு சண்டை வருது, ஒரே ஏரியா வயலன்ஸ்ன்னு கொண்டு போனால் அப்போ பிரச்சனை தான் வரும், வேறு வழி இல்லை. அதே சமயத்தில் ஃப்ரீடம் ஆஃப் தாட் இருக்குது. நீங்கள் சாமியை கும்பிட்றீங்க, ஒருத்தரும் சாமியை கும்பிடல, உங்களுக்குள்ள வந்து ஏன் கிளாஷ் இருக்கணும்? கிளாஷே இருக்கக்கூடாது. அதுதான் சொல்கிறோம், கான்ஷியஸ்னஸ் சொல்கிறோம். அப்போ நாங்கள் சொல்கிறது இது, இந்த இதில் வந்து சொல்யூஷன்னு சொல்கிறோம். இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடிஜியை எடுத்து பார்க்கும்போது, நாங்கள் அந்த 9 பாயிண்ட்டை பார்க்கும்போது, இந்த 9 பாயிண்ட்டு வேறு லெவலில் வந்து ஒவ்வொரு லெவலும் யூனிக்காக போகுது. ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒரு ரெக்கக்னிஷன் இருக்குது. அதை வச்சு நாங்கள் சொல்கிறோம். சரியா? நம்ம இங்கே வந்த காரணம் வந்து நாங்கள் எந்த பாலிடிக்ஸ்க்காக வேண்டி இல்லை, இந்த கட்சியோ அந்த கட்சியோ இல்லை. நாங்கள் ஒன்றே தான் சொல்கிறோம். இன்னைக்கு ஒரு இந்தியனாக இருக்கணும்னா நம்ம வெளிநாட்டில் இருக்கும்போது நமக்கு ஒரு பெருமை, இந்தியன் நானுங்கிறது ஒரு பெருமை. அது வந்து மோடிஜினால. அதே சமயத்தில் மோடிஜியை பார்த்து லட்சக்கணக்கான யூத் ஜெனரேஷன்ஸ் டு கம் அவங்க இதை இன்ஸ்பயர் ஆகி அவங்க கூட கொஞ்சம் ஒரு நல்ல உலகத்தை உண்டாக்க முடியும். இப்போ இந்த கான்சியஸ்னஸை வச்சு அதை சொல்லுறது வந்து அவர் சிஎம்ஆ இருக்கும்போது குஜராத்தில் அவர் பிரதமராக இருக்கும்போது மணிப்பூரில் பெரிய கலவரம். ஸோ அவர் இப்போ இந்தியா வந்து இந்தியாவுக்கு பிரதமராக இருக்கும்போது அங்கங்கே சின்ன சின்ன பிரச்சனைகள் பெரிய கலவரங்கள் நடக்குது. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவருக்கு அமைதிக்கான லோக்கல் பரிசு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருந்தா? இதுதான் கொஞ்சம் முந்தி பேசணுங்க. இப்போ நீங்கள் குஜராத்னு சொல்கிறீங்க. இது வந்து இது வந்து கோர்ட் மூலமாக நம்ம இது வந்து ஆர்கியூ பண்ணி வந்துச்சு. கோர்ட் மூலமாக தீர்ப்பு வந்துச்சு. அப்போது கோர்ட் மூலமாக என்ன வந்துச்சு தீர்ப்பில்? இந்த மாதிரி மோடிஜி இஸ் நாட் கில்ட்டின்னு வந்துச்சு. அப்போ நீங்கள் இப்போ திருப்பி இதை எடுத்து சொல்கிறது இது வந்து இடமே இல்லையே. ஒன்று ரெண்டு கொஞ்சம் கேளுங்க. ரெண்டாவது, இப்போ நம்ம நாடு எவ்வளோ பெரிய நாடு, என்ன பாப்புலேஷன், இந்த பாப்புலேஷனில் பர்சன்டேஜ் வைஸ் கால்குலேட் பண்ணுங்க. இந்த மாதிரி எந்த அக்யூசேஷனும் என்ன பர்சன்டேஜில் வந்திருக்கு இந்த மாதிரி பிரச்சனைன்னு. இதே சமயத்தில் வேற எந்த நாட்டுக்கும் அது பர்சன்டேஜ் எடுத்து பாருங்க எப்படி எந்த அளவுக்கு வருதுன்னு. நம்ம நாட்டில் இவ்வளோ நாள் நமக்கு இவ்வளோ பெரிய ஸ்டெபிலிட்டி ஆஃப் பீஸ் கிடைச்சது, அதை முதல் ரெக்கக்னைஸ் பண்ணணும்.
அந்த பாயிண்ட் ஆஃப் கான்ஃப்ளிக்ட்ங்கிறது இருக்கும், எல்லா நாட்டிலையும் இருக்கும். ஆனால் நம்ம பாயிண்ட்ல வந்து பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் வச்சு கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு we have had relatively fantastic peace and tolerance and coexistence. தீர்ப்புகள் வந்து இங்கே கட்டிக்கலாம் சார் இந்தியாவில். ஆனால் சர்வதேச அளவில் அந்த தீர்ப்புகளை அவங்க ஏற்றுக்குவாங்களா? அதுங்க எப்படினாலும் நம்ம ஒரு பாலிட்டிக்ஸை பொறுத்த அளவில் வந்து உங்களுக்கு ஆயிரக்கணக்கான ஒரு அக்யூசேஷன் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆனால் அந்த அக்யூசேஷனுக்கு ஒரு பேஸ் இருக்கணும். அந்த அக்யூசேஷன் பண்ணலாம தவிர பேஸ் இருக்கணும். பேஸ் இல்லாமல் வந்து அக்யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை. நண்பர்களே நன்றி, உங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. ரைட், தேங்க்யூ.